பெஞ்சல் புயல் பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பின்றி திமுக அரசு திறந்துவிட்டதே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்மட்டம் 111.39 அடியாக உயர்வு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 333 ஏரிகள் நிரம்பியுள்ளதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 18 மீனவர்களை படகுடன் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 1 பவுன் 57,040 ரூபாய்க்கு விற்பனை. சேலம், ஏற்காடு மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவினை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் 2வது நாளாக போக்குவரத்து நிறுத்தம். ஜனவரி மாதம் நடைபெறும் தனது பதவியேற்புக்கு முன் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என காசாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. கினியா நாட்டில் நடந்த கால்பந்து போட்டியில் நடுவர் அளித்த தவறான தீர்ப்பால் வெடித்த வன்முறையில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.